ஆதவுக்கு என்ன வேலைன்னா அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும், ஜிம் ட்ரெயினர். அப்போ ஆண்களும் வருவார்கள், பெண்கள் அரைக்கால் சட்டை அணிந்த பெண்கள்லாம் வருவாங்க. அவருக்கு ஒரு மொத்தமாக 5 லட்சம் கோடியோடு ஒரு பெண் வருகிறார். அவர் தான் டெய்ஸி, மார்ட்டினுடைய மருமகன். ஸ்டாலின் மக ஒரு 5 லட்சம் கோடி, இவர் ஒரு 5 லட்சம் கோடி. ஆக இந்த போன்ற நீங்கள் பெரிய வசதி படைத்த வீட்டு பெண்கள் வந்தால் மொத்தமாக அள்ளிடுறது. அவங்க குடும்பத்துல 3 பேர் எம்எல்ஏவா இருக்காங்க. மாமியார், அந்த அவங்களோட பையன், அது மாதிரிலாம் இருக்காங்க. அதனால அவங்க லாட்ரி கலாச்சாரம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி ஏதாச்சும் ஆகுமா சார்? லாட்ரி வேண்டாம், லாட்ரி விட போதை கொடுக்க வேண்டியது டாஸ்மாக். 50,000 கோடி வியாபாரம். ஐஏஎஸ் அதிகாரி குற்றாலத்தை கொண்டு படுக்க வச்சிருவாங்க. குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, அங்கே அவர் குற்றாலத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். பெத்த மகன் உன்னை அங்கீகரிக்கும், பெத்த மகள் உங்களை அங்கீகரிக்கும். யாருக்கு முதலமைச்சராக இருக்கு? மல்லிகைப்பூக்கா? மல்லிகைப்பூட ஒரு கூட்டம் இருந்ததுன்னு கேள்விப்பட்ட தலைப்பூலாம் மல்லிகைப்பூ வாசம் மாமன் மேலே வீசும், மாமன் வருவான். என்னையா நடக்குது இந்த நாட்டில்? கார்பரேட் கம்பெனி முதலாளியா ஸ்டாலின் வீட்டில் போய் திருடுவதையெல்லாம் உனக்கு பங்கு கொடுத்துட்றேன், என்ன இதையும் கேட்காது. எதிரி வீட்டில் சரணடைந்தவர் தான் 3வது திராவிட இயக்கம் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல தமிழா பாண்டியன் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அதாவது இப்ப அமைச்சரா இருக்க ஆதவ் அர்ஜுனா, அவரோட ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவரை ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு அவர் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர். இந்த விளையாட்டு வீரர் திருச்சியில் அவர் கல்வி கற்ற அந்த பள்ளியில் கல்லூரிக்கு போவதற்கு இந்த விளையாட்டு வீரர் சிறப்பு தகுதி, மாவட்டத்தில் சிறந்த விளையாட்டு வீரர். இந்த தகுதியில் சென்னையில் இருக்கிற விளையாட்டு அரங்கு தங்குவதற்கும் உணவு இலவசம், ஸ்போர்ட்ஸ் கோட்டா. எங்கன்னா தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறார். இதுதான் இவருடைய ஒரு ஆரம்ப கால வாழ்க்கை வரலாறு. அப்போது அவருக்கு சின்ன வயசுலேயே தாயை இறந்ததுனால வறுமை, திரும்பிய பக்கமெல்லாம் வறுமை. இந்த வறுமையில் சிறந்த மாணவன், நல்லா படிக்கிறார். அப்படி படிக்கிற பொழுது அவருக்கு பணம் வேணும், செலவுக்கு பணம் வேணும், சின்ன சின்ன செலவுகள், புத்தகம் வாங்கணும். இதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, சென்னை ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் புகை வண்டி நிலையம் அருகில் பழைய பொருட்களை விற்கிற ஒரு மார்க்கெட் இருந்தது. அதுக்கு பேர் மோர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது தீயை வச்சு இங்கே ஒரு இடத்த காலி பண்ணுவோம், நைட்டு தீயை வச்சு விட்ருவோம். இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் செய்கிற சமூக அநீதி என்னென்னா, ஒரு இடம் வேணும், அது ஒரு 1000 கோடிக்கு போகும். அரசு அதிகாரி, அரசியல்வாதி 3 பேர் என்ன பண்ணுவான்? தீயை வச்சு விட்ருவான். கொடூரம். அந்த திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டும்னா இப்போ இன்னொரு இயக்கம் வந்துருச்சு. அதே திராவிட இயக்கத்தோட மோசமான இயக்கம் வந்துருச்சு, இந்த விஜய் இயக்கம். அப்போது நீங்கள் அவசரமாக ஊருக்கு போகிறவன், சென்னையே இருந்து வெளியூருக்கு போகிறவன், நீங்கள் தொடர் வண்டிக்கு டிக்கெட் வாங்க பணம் இல்லைன்னா தன்னுடைய விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது கோட்டு, ரேஃபான் கண்ணாடி, ஷூ, இதெல்லாம் வச்சுட்டு போயிடும். இது இயற்கையாக நடக்கும். யார் செய்வானா? கல்லூரி மாணவன். காசு வந்தவுடனே என்ன பண்ணுவான்? ஒரு 2000 ரூபாய்க்கு ரேஃபான் கிளாஸ் வாங்குவான், 2000 ரூபாய்க்கு ஷூ வாங்குவான். இதெல்லாம் காசு இல்லைன்னா கிடைச்ச விலைக்கு விற்றுட்டு ரயில் ஏறிடுவோம். அப்படி விற்கப்படுகிற பொருளை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து நண்பர்களுக்கு விற்கிறது தான் அவருடைய ஆரம்பகால செலவுகளுக்கான பணம். இப்படி தான் அவர் வளர்கிறார். 3 ஆண்டு காலம் படித்து முடிச்சுட்டு தங்குற இடம் இலவசம். ஏது? ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு வீரர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டா. தாம்பரம் கிளீஸுக்கு முடிச்சுட்டு வர்றாரு, வெளியே வர்றாரு. வெளியே வந்த பிறகு ஏடிஎம்மில்
பணம் நிரப்புகிற கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அந்த வண்டியில் போகணும், போய் பணம் நிரப்பிட்டு எவ்வளோ எடுத்தோம், எவ்வளோ அதில் நிரப்பணும்னு பேங்க் மேனேஜருக்கு கொண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். 15,000 சம்பளம், ஒரு நாளைக்கு 500 அப்புறம் அது பெருசாக அவருக்கு ஒன்றும் வரல. உடனே எங்கே போகிறாரு? இவர் நல்ல உடற்பயிற்சி வீரன், கட்டுமஸ்தான இளைஞன். ஈசிஆரில் வசதி படைத்தவர்கள், அதிகாரிகள், பெரிய கட்டுமான நிறுவன அதிபர்கள், ஈசிஆரே ஒரு பண திமிரு பிடித்த கூட்டத்தினுடைய குகை அது. அங்கே ஒரு ஜிம்மில் வேலைக்கு போகிற அதே 15,000 சம்பளம். நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பட்டுக்கோடை, யார் பாட்டுன்னு தெரில. வாக்கிங் போவான், சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாமல் வாக்கிங் போவான். சிலர் பசிக்குதுறான வாக்கிங் போவான். 2 வாக்கிங் தான், 2மே நடைபயிற்சி தான், 2மே நடைபயிற்சி தான். இது முந்திரி, பிஸ்தா, பாதாம், வெண்ணெய் சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலைன்னு நடப்பான். இவன் உழைச்சி களைச்சி ஒரு பெண் கவிஞர் எழுதுனது எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்ணமுப்பிய உன்னுடைய காதலியை பற்றி நீ கவிதை எழுதியது போதும், நிறுத்து. உழைத்து ஓடாய் போய் கன்னத்தில் குழி விழிந்த ஒரு ஏழை விவசாயி பற்றி எழுதுங்க. அதே போல் இந்த ஈசியாவில் இருக்கிற கூட்டம் பூரா எல்லாம் பணத்திமிர் பிடித்த கூட்டம். இதுக்கு எல்லாமே என்ன, அதாவது ஜிம்மு, அதுக்கு பேக்கேஜ் 10,000. எவ்வளவு பேக்கேஜ்? சும்மா போய் ஜிம்மில் கொஞ்சம் நேரம் வெயிட் லிஃப்ட் அடிக்கிறது, இந்த நடக்கிறது, ஓடுறது, இதுக்காக 10,000. இப்போ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ₹1,00,000 வந்துருச்சு. 10,000 சம்பளத்துக்கு நீங்கள் 10 மணி நேரம் 30 நாள் வேலை பார்க்குறாலும் அதே ஊரில் தான் இருக்கான். இது பணம் திமிர் பிடித்த கூட்டம், இங்கே பஞ்ச பராரி கூட்டம். இப்படி அப்போ இந்த ஆதவுக்கு என்ன வேலைன்னா, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது. ஜிம் ட்ரெயினர். அப்போது ஆண்களும் வருவார்கள், பெண்கள் அரைக்கால் சட்டை அணிந்த பெண்கள்லாம் வருவாங்க அங்கே. அதில் அவருக்கு ஒரு மொத்தமாக 5 லட்சம் கோடியோடு ஒரு பெண் வருகிறார். அவர் தான் டெய்ஸி, மார்ட்டினுடைய மருமகன். அப்போது சபரீச ஸ்டாலின் மக ஒரு 5 லட்சம் கோடி, இவர் ஒரு 5 லட்சம் கோடி. ஆக இந்த போன்ற நீங்கள் பெரிய வசதி படைத்த வீட்டு பெண்கள் வந்தால் மொத்தமாக அள்ளிடுறது. எங்கடா 5 லட்சம் கோடி உழைச்சி சம்பாதிக்க போகிறோம், மொத்தமாக கிடச்சிருதுடா. அப்போது டெய்ஸியை இவர் காதலிக்கிறார், அந்த அம்மாவும் காதலிக்கிறார்கள். கண்டதும் காதல், கண்கள் பேசிக்கொள்கிறது. கடைசியாக அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி, அடைந்தால் மகாதேவன் இல்லையேல் மரணதேவி. அப்போது நம்ம இப்போ பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருக்கார்ல சார்லஸ், அவர் அதெல்லாம் தடியாக தான் இருக்கார். எவனா என் தங்கச்சியை ப்ராக்கெட் போட்டதுன்னு ஒரே சண்டை சச்சரவு, அடி தடி குத்து வெட்டு இதெல்லாம் போனால் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அவர் தான் எனக்கு கணவர், அதனால் அவரை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. இவங்க இருக்கிற காசுக்கு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். எங்கே ஆந்திரா காட்டு பக்கம். அப்போ அந்த பொண்ணு அதெல்லாம் தடுத்து கடைசியாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. திருமணம் நடந்தது எங்கேன்னா இந்து மதப்படி அவர் திருமணம் பண்ணுறாரு. யார்? ஆதவர்ஜுனா, சுற்றம் சூழல்லாம். கிறித்துவ முறைப்படி அவங்களுக்கு டெய்ஸிக்கு கோவாவில் திருமணம். கோவாவில் சர்ச்சில், பிரபலமான சர்ச், போர்த்துகீசிய சர்ச்சில் கோவாவில் திருமணம். இவங்களுக்கு இந்து முறைப்படி இங்கே திருமணம். இதுதான் இவருடைய வாழ்க்கை. இதில் அவருக்கு இப்படியாவது தான் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக மாற வேண்டும், அமைச்சராக மாற வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக மாற வேண்டும், தமிழ்நாட்டு அரசியலை கட்டுக்குள் கொண்டு வர. ஏன்னா பணம் குட்டி கிடக்கு. டெய்ஸியுடைய பங்குக்கே ஒரு 1.5 லட்சம் கோடி வரும். 1.5 லட்சம் கோடி. அப்போ 5 லட்சம் கோடி அள்ளுனதில் 3ஆக பிரிச்சுட்டா 2 பசங்க ஒரு பொண்ணு, 1.5 லட்சம் கோடி வரும். இதுதான் ஆதவர்ஜுனா உடைய சுருக்கமான வரலாறு. இப்போ அவங்க குடும்பத்தில் 3 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க சார். அவங்க மாமியார், அந்த அவங்களோட பையன், அது மாதிரிலாம் இருக்காங்க.
அதனால அவங்க லாட்ரி கலாச்சாரம் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி ஏதாச்சும் ஆகுமா சார்? லாட்ரி வேண்டாம், லாட்ரி விட போதை கொடுக்க வேண்டியது டாஸ்மார்க். 50,000 கோடி வியாபாரம். எவ்வளவு? 50,000 கோடி வியாபாரம். முதல்ல எல்லாம் ஒரு 150 ரூபாய்க்கு சரக்கு அடிச்சுட்டு மட்டையாக கிடந்தான். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ஸ்காட்ச் விஸ்கி தான் குடிக்கணும். இப்போ அடிக்கிறதுக்கு 1000 ரூபா வேணும். முதல்ல 150 ரூபாயில் மட்டையாயிருவான். இப்போ எவ்வளோ அடிக்கணும்? 1000 ரூபாய்க்கு. எல்லாம் நவீன 5 நட்சத்திர மதுபான விடுதிகளைப் போல மதுபான விடுதிகளெல்லாம் நவீனமயப்படுத்தப்படுகிறது. நீங்கள் திருமண மண்டபத்திலேயே டாஸ்மார்க் பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்னு திமுக மிகப்பெரிய ஒரு மதுபான விற்பனை அதிகரிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது. இப்போ விஜய் வந்த பிறகு இந்த மதுபான ஆலை அதிபர்கள்லாம் என்ன பண்ணுறான், இதை தனியாருக்கு கொடுத்துருங்க. தனியாருக்கு கொடுத்தா அது இந்த டாஸ்மார்க் பார்களை பாண்டிச்சேரியில் இருப்பதைப் போல 5 நட்சத்திர ஹோட்டல் அந்தஸ்துக்கு மாற்றுவதற்கு ஒரு முயற்சி நடந்து அது ஒட்டுமொத்தமாக ஆதவர்ஜனாவுடைய பினாமி யாரோ ஒருவருக்கு. நீங்கள் எவன் எடுத்தாலும் ஒரு அமைச்சருடைய பினாமியாக தான் இருப்பான். மணல் எடுத்தாலும் சரி, குவாரி எடுத்தாலும் சரி, டாஸ்மார்க் எடுத்தாலும் சரி, பாலம் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் சரி, ஹைவேஸ் ரோடு எடுத்தாலும் சரி, அவன் அமைச்சருக்கு பினாமியாக தான் இருப்பான். அதே போன்று தான் இப்போ இந்த மதுபான ஆலை தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதற்கு ஒரு முயற்சி நடக்குது. ஏன்னா லாட்ரி கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி நடக்குது. இதெல்லாமே லாட்ரி வருடம் 20,000 கோடி ரூபா வியாபாரம். எவ்வளவு? 20,000 கோடி. ஆமாம், அரசுக்கெல்லாம் அரசு அச்சகத்துக்கெல்லாம் போகணும். இவர்களே அடித்து விற்றுருவான். ஒரே நம்பருக்கு 5 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கும். இப்போ ஒரே நம்பரில் 5 லாட்ரி அடிச்சிருப்பான். அவங்களுக்கே இது பண்ணிப்பாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ உளுந்தா என்ன ஆகும்? 1 ஒரிஜினல் லாட்ரி, மீதி 4 கள்ள லாட்ரி. கள்ள நோட்டு இருக்குல்ல, கள்ள நோட்டு இருக்கிற மாதிரி இது கள்ள லாட்ரி. 4 பேர். நீங்கள் அரசு என்ன எவ்வளோ அனுமதிக்கும்னா ஒரு 10 லட்சம் லாட்ரி டிக்கெட்டை அடின்னு அரசு அனுமதிக்கும். ஐஏஎஸ் அதிகாரி குற்றாலத்தை கொண்டு படுக்க வச்சுருவாங்க. குற்றால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா, அங்கே அவர் குற்றாலத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் கேரளா துணை நடிகைகளோட. அப்போது எவ்வளோக்கு அடிப்பாங்க? 10 லட்சத்துக்கு அடிக்க வேண்டியதை 50 லட்சத்துக்கு அடிச்சிடும். அதிகாரி தானே கையெழுத்து போகணும். அவர் தான் குற்றாலத்தில் கும்மி அடிச்சிட்டு இருக்காரு. அப்போது இது போன்ற ஊழல் செய்கிற குடும்பம் தான் இந்த மார்ட்டின் குடும்பம். லாஸ்ட் கொஸ்டின் சார். அதாவது எனக்கு விஜய் அவர்கள் மாதிரியே நான் என் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆதவர்ஜனா சொன்னாரு. ஆனா அவரோட பதவி ஏற்கிற விழாவில் அவங்க ஒய்ஃப், அவங்க மாமியார் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க சார். அப்போ எதுக்கு சார் அதை சொல்லணும் அவர்? அதாவதுமா இங்கே மக்கள் முட்டாள் எதை வேணா சொல்லிக்கிறான். இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? விஜயுடைய மனைவி வல்ல. ஆமா சார். மகன் வல்லை, மகள் வல்ல. உன்னை மனைவி எங்கே? மகளை உன்னை மதிக்கல, உன்னை சாபம் விட்டுருமா. அப்போ நீ என்ன முதலமைச்சர்? பெத்த மகன் உன்னை அங்கீகரிக்கல, பெத்த மகள் உங்களை அங்கீகரிக்கல. நீ யாருக்கு முதலமைச்சராக இருக்க? மல்லிகை பூக்கா? அது எனக்கு தெரியாதுமா. அப்படிலாம் யாரும் நான் அதை பார்த்ததே இல்லை. மல்லிகை பூட ஒரு கூட்டம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். தலைப்பூலாம் மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வாசம் மாமன் மேலே வீசும். மாமன் வருவான். என்னையா நடக்குது இந்த நாட்டில்? இப்போது நீ இப்போ வேலைக்கு போகிற, கஷ்டப்படுற யாருக்கு? அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி தானே. நான் இப்போ கஷ்டப்படுறேன் எதுக்கு? என்னுடைய மகன் இதுக்கு தான் நான் என்னுடைய உழைப்பு. என்னுடைய மகள் வல்ல, மகன் வல்ல, பொண்டாட்டி வல்லினா அப்போ நான் எதுக்கு உழைக்கணும்? இதுதான் முதலமைச்சர். கார்ப்பரேட் கம்பெனி முதலாளியா ஸ்டாலின் வீட்டில் போய் திருடுவதையெல்லாம் உனக்கு பங்கு கொடுத்துட்றேன், என்ன இதையும் கேட்காத. எதிரி வீட்டில் சரணடைந்தவர் தான் 3வது திராவிட இயக்கம் விஜய். நன்றி, வணக்கம். நன்றி சார்.